ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பயிற்சி 8-3 4வது கணக்கு 5வது கணக்கு பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லித்தரது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ பார்க்கலாமா? 4வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ தீர்வு பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்லா கணக்குமே நம்ம என்ன எடுத்துன்னு எழுதுவோம்? எஸ் கூறுவெளி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என்(F) எழுதுவோமா? அதை எழுதிடலாம் பாருங்கள். இப்போ கூறுவெளி நம்ம இந்த மாதிரி 3 நாணயங்களுக்கு ஆல்ரெடி ஒரு கணக்கில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். மரவரைபடம் போட்டு கூறுவெளி கண்டுபிடிச்சிருக்கோம். அது எப்படி? எஸ் ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சோம்? என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். HHH, HHT, HTH, HTT, THH, THT, TTH, TT சரியா? இதுதான் கூறுவெளி நம்ம ஒரு கணக்கில் போட்டிருக்கோம். N(F) ஈக்குவல் டு 8. இப்போ பாருங்கள், கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ அந்த நிகழ்ச்சி ஃபஸ்ட்டு எழுதுவோமா? 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சியை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கிறேன். 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏல என்னெல்லாம் வரும்னு பாருங்கள். ஏல என்னெல்லாம் வரும்? 2 அடுத்தடுத்து 2 பூ கிடைக்கணும். ஓகேவா? 2 பூ கிடையாது, 2 பூக்கள்லாம் மாறிடும். 2 பூ எங்கே இருக்குன்னு பார்த்து எழுதிடும். இங்கே 2 அடுத்தடுத்த பூக்கள், அடுத்தடுத்து 2 பூ கிடைக்கணும். அப்போ எதெல்லாம் வரும் பாருங்கள். இங்கே இல்லை, இங்கே ஒரு பூ தான் இருக்குது, இங்கேயும் ஒரு பூ தான் இருக்குது. இங்கே வேணால் 2 பூ இருக்குது, அது ரெண்டுமே அடுத்தடுத்த பூக்களாக இருக்கா? அப்போ இது வருமா? என்ன வரும்? HTT. அடுத்து பாருங்கள், இங்கே THH, இங்கே ஒரு பூ தான். இங்கே 2 பூ இருக்குது, ஆனால் அடுத்தடுத்து இல்லை. ஓகேவா? அதாவது டீக்கு அப்புறம் டீ தான் வரணும். இங்கே டீக்கு அப்புறம் டீ இல்லை, ஹெச் வந்து தான் டீ இருக்குது, அதனால் இது வராது. அடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், 2 அடுத்தடுத்த பூக்கள். என்னது? TTH. அதுக்கப்புறம் இதுவும் வருமா? TTH. இதுலேயும் அடுத்தடுத்த பூக்கள் தான். TTH. ஓகேவா? இப்போ N(A)ங்கிறது இங்கே எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். N(A) ஈக்குவல் டு நீ எழுதணுமா? 1 2 3. N(A)ங்கிறது அப்போ 3. இப்போ நிகழ்தகவு எழுதலாமா? எழுதியிருக்க பாருங்கள். 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ நிகழ்ச்சி நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஃபார்முலாவும் P(A) தான் வரும். P(A) ஈக்குவல் டு N(A) பை N(S)ங்கிறது தான் ஃபார்முலா. இங்கே P(A) ஈக்குவல் டு N(A)ங்கிறது நம்ம எவ்வளோ இப்போ கண்டுபிடிச்சோம்? 3ன்னு. N(S)ங்கிறது எவ்வளோ? 8. அப்போ நம்மளுக்கான ஆன்சர் 3/8. அவ்வளோதான். அடுத்தது 5வது கணக்கு பாருங்கள். ஒரு பொது விழாவில் 1 முதல் 1000 வரை எண்களிட்ட அட்டைகள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளன. விளையாடும் ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை சமவாய்ப்பு முறையில் எடுக்கிறார்கள். எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டையில் எண் 500ஐ விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால் அவர் வெற்றிக்கான பரிசை பெறுவார். முதலில் 2 கொஸ்டின். முதலில் விளையாடுபவர் பரிசு பெற, அடுத்து 2வது முதலாமவர் வெற்றி பெற்ற பிறகு 2வதாக விளையாடுபவர் வெற்றி பெற ஆகிய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவலை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட வேண்டிய கணக்கு. என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஒரு விழாவில் 1லேருந்து 1000 வரைக்கும் ஒரு அட்டையில் எழுதி ஒரு அட்டையாக எழுதி 1லேருந்து 1000 வரைக்கும் எழுதி போட்டிருக்காங்க. ஓகேவா? ஒரு பாக்ஸில். அதில் அந்த அட்டையில் ஒருத்தவங்க எடுக்கிறாங்கன்னு வைங்க, அந்த அட்டையில் 500 விட அதிகமாக வந்துச்சு, வர்க்க எண் வந்துச்சு அப்படின்னா அவர் வின் பண்ணிட்டாரு, வெற்றி அடைஞ்சிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்போது அதில் 2 கணக்கு கேட்டிருக்காங்க. முதல்ல இருக்கிறவங்க பரிசு பெற என்ன நிகழ்தகவுன்னும், அதே அடுத்து 2வது இருக்கிறவங்க பரிசு பெற, அதாவது முதல்ல இருக்கிறவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் 2வதாக விளையாடுறவங்க வெற்றி பெற என்ன நிகழ்தகவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியம். என்ன அப்படின்னா, ஒருத்தவங்க இப்போ முதல்ல வர்றவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அந்த அட்டை திரும்ப அந்த பாக்ஸில் போட மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் கணக்கு. இப்போ பாருங்கள், தீர்வு எழுதலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு N(F) எழுதிடுவோமா? அப்போ N(F)ங்கிறது இங்கே கூறுவெளி எழுதுறதுக்கு எதுவும் இல்லை. N(F) எழுதிடலாம். N(F) 1 முதல் 1000 வரை எண்கள்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ N(F)ங்கிறது 1000. சரியா? இப்போது கொஸ்டினை பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? முதலில் விளையாடுபவர் பரிசு பெற அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அதாவது வெற்றி பெறணும்னா என்ன வேணும்? 500 விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருக்கிற அட்டையை எடுக்கணும். இப்போது நான் அதை ஒரு நிகழ்ச்சின்னு எடுத்துக்கிற பாருங்கள்.
நான் அதை ஏன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஏ எண்க. இப்போ பாருங்கள், ஏல என்னெல்லாம் வரும்னு பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது என்னது 500 விட அதிகமாக இருக்கிற வர்க்க எண் இருக்கணுமா? இங்கே பாருங்கள். இப்போது 500 விட அதிகமான வர்க்க எண் அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், 21 வர்க்கப்படுத்தணும், ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 441ன்னு வருது. 22 பண்ணோம் 484ன்னு வருது. நம்மளுக்கு என்ன வேணும்? 500 விட அதிகமாக வேணும். அப்போ எதிலிருந்து வரும்னு பாருங்கள், இங்கே 23 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 529ன்னு வருது. அப்போ 500 விட அதிகமானா இதிலிருந்து எதுக்குள்ளே நம்ம 1000 வரைக்கும் தான் நம்பர் எழுதி அந்த பாக்ஸில் போட்டிருக்காங்க. அப்போ 1000க்கு உள்ளே வரணும். 1000க்கு உள்ளே அப்படின்னா இப்போ இது 31ங்கிறது 961 இருக்குது. இதே 32ன்னு எடுத்தோன்னா 1000க்கு மேலே போயிடும். 1024ன்னு வருது. அப்போ எது வரைக்கும்? இது வரைக்கும். எவ்வளோ? 23லிருந்து 31 வரைக்கும் எதில் வருது? இந்த ஏங்கிறதுல வருமா? 23 ஸ்கொயர், 24 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 26 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், 28 ஸ்கொயர், 29 ஸ்கொயர், 30 ஸ்கொயர், 31 ஸ்கொயர் வரைக்கும் வருமா? இது எல்லாமே இப்போ ஏல வருது. அப்போ என் ஆஃப் ஏ நம்ம எழுதிடலாமா? என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 இருக்கா? என் ஆஃப் ஏங்கிறது 9. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நிகழ்தகவு இதுக்கே எடுக்கலாம் பாருங்கள். 500 விட அதிகமான வர்க்க எண் கிடைக்க நிகழ்தகவு இப்போ நிகழ்ச்சி ஏன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ங்கிறது தான். இப்போ என் ஆஃப் ஏ எவ்வளோ? 9. என் ஆஃப் எஸ்ங்கிறது எவ்வளோ? 1000. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ தான் கொஸ்டின் பாருங்கள். முதலில் விளையாடுபவர் வெற்றி பெற. இப்போது முதல்ல வர்றவர் 500 விட அதிகமாக வர்க்க எண் எடுத்தால் தான் வெற்றி பெறுவார். இப்போ வெற்றி பெறுறதுக்கான நிகழ்தகவு தான் கேட்டுறாங்க. அப்போ அவருக்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்கும்? 9 வாய்ப்புகள். இதில் எதை எடுத்திருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருப்பார். அப்போ அவருக்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்குது? 9. அதே மாதிரி அட்டைகளும் எத்தனை இருக்குது? ஏன்னா அவர் முதல்ல தான் வர்றாரு, அதனால் 1000 அட்டைகள் இருக்கும். வாய்ப்புகள் எத்தனை இருக்குது? 9. அப்போ அவருக்கான ஆன்சரும் இது தானே. எழுதலாம் பாருங்கள். முதலில் விளையாடுபவர் பரிசு பெற நிகழ்தகவு பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 9/1000. சரியா? இப்போ பாருங்கள். இப்போ அடுத்து 2வது கணக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். முதலாமவர் வெற்றி பெற்ற பிறகு 2வதாக விளையாடுபவர் வெற்றி பெற அப்படின்னு கேட்டிருக்காங்களா? அதாவது முதல்ல ஒருத்தர் ஜெயிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் 2வது இருக்கிறவர் ஜெயிக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள், அதில் என்ஆஃப்எஸ் நம்ம என்னென்னு எடுத்தோம்? 1000ன்னு எடுத்தோம். இதில் என்ஆஃப்எஸ் என்ன வரும்? ஏன்னா எடுத்ததுக்கப்புறம் ஒரு அட்டையை திரும்ப அவங்க வைக்கலை. அப்போ வைக்கலை அப்படின்னா என்ஆஃப்எஸ்லேருந்து 1 கழிஞ்சிருமா? ஒரு அட்டை குறைஞ்சிருமா? எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. சரியா? அப்போ எனவே என்ஆஃப்எஸ்ங்கிறது 1 குறைஞ்சுன்னா 999 ஆயிருமா? சரி, இது 999 ஆயிடுச்சு. அவர் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இங்கே பாருங்கள். இப்போ முதல்ல இருக்கிறவர் ஜெயிச்சிருக்கிறாருன்னா இதிலிருந்து 1 எடுத்திருப்பார், அப்படி தானே? இதிலிருந்து 1 அவர் எடுத்திருப்பார், அந்த அட்டையை அவங்க திரும்ப வைக்கல. அப்போ வாய்ப்புமே 1 குறைஞ்சிருக்குமா? அப்போ இங்கே என் ஆஃப் ஏல ஏதாவது 1 அவர் ஜெயிச்ச அந்த நம்பர் 1 குறைஞ்சிருக்கும். இப்போ சப்போஸ் 23ன்னு எடுத்துக்கிட்டால் கூட அது குறைஞ்சிருச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? அப்போ என் ஆஃப் ஏலையும் 1 குறைஞ்சிரும், 8 தான் இருக்கும். 2ஆம் அவர் வெற்றி பெறும் நிகழ்ச்சி நான் பின்னு எடுத்துக்கிறேன். பி என்க. என் ஆஃப் பிங்கிறது எத்தனை வரும்? அந்த வாய்ப்பு 1 குறைஞ்சிருக்கும். அப்போ என் ஆஃப் பிங்கிறது 8. இப்போ அதுக்கான நிகழ்தகவு 2ஆம் அவர் வெற்றி பெற நிகழ்தகவு பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். இங்கே என் ஆஃப் பிங்கிறது எவ்வளோ? 8 வாய்ப்புகள். என் ஆஃப் எஸ்ங்கிறது எவ்வளோ? 999. சரியா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா
கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.